Hi everyone, I am Jafin Fatima, physiotherapist at Apollo Clinic, நாகர்கோவில். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஷோல்டர் பெயின், அதாவது தோள்பட்டை வலி. பெரும்பாலும் 40 இருந்து 60 வயது மேற்பட்ட எல்லோருக்கும் காமனா இருக்க ப்ராப்ளம் தான் இந்த ஷோல்டர் பெயின். அதிலும் குறிப்பா டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகளுக்கு இது அதிகமா வரும். ஷோல்டர் பெயினுக்கான அறிகுறி என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஷோல்டர் ஜாயினை சுத்தி அதிகமா பெயின் இருக்கும். அப்புறமா கைய ஒரு அளவுக்கு மேல நம்மளுக்கு தூக்க முடியாது. உதாரணமா பஸ்ல மேல கம்பிய பிடிக்க முடியாது, தலை சீவ முடியாது, ஆண்களுக்கு ஷர்ட்டை போட முடியாது, பெண்களுக்கு பிளவுஸோட பேக் ஹூக்க மாட்ட முடியாது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்து நீங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா பிசியோதெரப்பி மூலமா பெயினை கம்மி பண்ணி நம்ம கைகளை பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஷோல்டர் பெயினுக்கான சில எக்ஸசைஸ்களை ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். நேரா நின்றுட்டு 2 கையையும் ஹோல்டு பண்ணி கையை மேலே வர கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரணும். இதை 10 தடவை ரிப்பீட் பண்ணணும். ரெண்டாவது, ஜன்னலை பார்த்து நின்று ஜன்னல் கம்பியில விரலை வச்சு மேலே வர கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரணும். இதையும் 10 தடவை செய்யணும். லாஸ்டா, உங்களுக்கு வலி இல்லாத கையை சேரு அல்லது டேபிள்ல ஊனிட்டு வலி இருக்கக்கூடிய கையை முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி கொண்டு போங்க. அதே மாதிரி பின்னாடி கொண்டு வாங்க. ஒரு சர்க்கிளும் அதே மாதிரி போடுங்க. இதை 10 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. இந்த பெயின் அதிகமா இருந்ததுன்னா ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்காம உங்களுடைய பிசியோதெரபிஸ்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.